ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஸோ இன்றைக்கி நம்ம எபிலப்சி அவேர்னஸ் மந்த் நவம்பரில் இருக்கோம். இந்த மந்த் ரெய்னி சீசன் தமிழ்நாட்டில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்க மந்த். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெய்னி சீசன் டிப்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் எபிலப்சி. ஸோ ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ ஃபீவர் சீஜர் வரதுக்கான த்ரெஷ்ஹோல்ட் அதை குறைக்கும். ஸோ சீஜர் வரதுக்கான சான்ஸ் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைல்டுக்கு காஃப், கோல்டு, இன்ஃபெக்ஷன், ஃபீவர் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மழையில் நனையாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொடை அல்லது ரெயின் கோட்ஸ் அதை யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களை எப்போதுமே ஒரு வார்ம் திக் க்ளோத்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் கூட அவங்க வெட் சர்ஃபேஸில் நடக்காமல் வார்ம் சாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெல்தி ஹோம் குக்குடு ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டு இந்த ரெய்னி சீசனுக்கான என்னென்ன தடுப்பூசிகள் இருக்குது, ஃப்ளூ வேக்சின் அதை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதையும் மீறி ஃபீவர் வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ பேராசிட்டமால் ரெடியாக வீட்டில் எப்போதும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பேராசிட்டமாலுக்கான டோஸ் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட எக்ஸாக்டாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான பாயிண்ட், 6 ஹவர்ஸுக்குள்ள செகண்ட் டோஸ் ஆஃப் பேராசிட்டமால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஜென்ரல். நவ் கம்மிங் டு எபிலப்சி மெடிகேஷன்ஸ். எபிலப்சிக்கான மெடிசின்ஸ் குறைஞ்சது 2 வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் நிறையா சீசனில் பார்த்துருக்குறோம், வெள்ளம் வந்துச்சு, வீட்டுக்கு வெளியில் இருக்க ஷாப் க்ளோஸ் ஆகிடுச்சு, எங்களால் போக முடியலை அப்படின்னு மெடிசின் டிஸ்டர்ப் ஆனவங்க நிறையா நான் பார்த்துருக்கேன். ஸோ குறைஞ்சது 2 வாரத்துக்கான ஸ்டாக் எக்ஸ்ட்ரா நீங்கள் எப்போதுமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், குழந்தையோட தூக்கம் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் எப்போதும் இருக்கிற மாதிரி 8 to 9 ஹவர்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோட ரொம்ப முக்கியம், ரெய்னி சீசனில் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் ட்ராவல் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக குழந்தைக்கு ரெய்னி சீசனில் சீஜருக்கு ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், மிடாசோலம் நேசல் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது. ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட், இன்கேஸ் சீஜர் வந்துருச்சு, அட்மிஷனோ அல்லது ஃபஸ்ட் எய்டோ தேவைப்படுதுன்னா நியரஸ்ட் எமர்ஜென்சி 24/7 அவைலபிளாக இருக்க மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை நோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலம் இந்த ரெய்னி சீசனில் நம்ம சேஃபாக எபிலப்சி இருக்க குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச்.